إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் நேர்த்தியாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து அவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். யாரொருவர் இந்த விடயத்தில் அசட்டுத்தனமாக, யாரொருவர் இந்த விடயத்தில் பொடுபோக்காக இருக்கின்றாரோ அவர் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர் என்று மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் உருவாக வேண்டுமாக இருந்தால் தாயும் தந்தையும் அவசியம் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களை பற்றி திருமறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரை பற்றி அதிகமாக பேசிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத்தின் 8வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நாங்கள் மனிதர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று வசியத்தாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் இஸ்ராவின் 23வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 4627வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ரக்ம அன்ஃபு ரஜுல், ரக்ம அன்ஃபு சும்ம ரக்ம அன்ஃபு, ஒரு மனிதன் நாசமாகி விட்டான் என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அது, அவன் ஏன் நாசமடைய வேண்டும் என கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பெற்றோர்கள்
முதிய வயதை அடைந்து அவர்கள் மூலம் யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவர்கள் நாசமடைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து அவர்கள் மூலம் ஒருவன் சொர்க்கம் செல்லவில்லையாக இருந்தால் அவனை விட நஷ்டவாளி நாசமடைந்தவன் யாரும் கிடையாது என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று மார்க்கம் தனியாக தாயை பற்றி பேசுகின்றது, தாயினுடைய அன்பை பற்றி பேசுகின்றது, தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை மிக தெளிவாக மார்க்கம் பேசுகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மானின் 14வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வசியத் செய்திருக்கின்றோம், சொல்லி இருக்கின்றோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்திருக்கின்றாள். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கஷ்டம் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வே கஷ்டம் என்று சொல்லி காட்டிய ஒருவிடம் தாய் தன்னுடைய குழந்தையை கருவறையில் சுமப்பதையும் அவள் பெற்றெடுப்பதையும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அஹ்காஃபின் 15வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வலஅத்துஹு குர்ஹா, அவனுடைய தாய் அவனை மிக கஷ்டப்பட்டு சுமந்தாள். வ வலஅத்துஹு குர்ஹா, அவனை பெற்றெடுக்கின்ற பொழுதும் மிக கஷ்டத்தை அவள் அனுபவித்திருக்கின்றாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, மனிதர்களில் நல்ல முறையில் நான் நடந்து கொள்வதற்கு மிகவும் உரித்தானவர்கள் யார் அப்படி என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக் என்று சொல்கின்றார்கள், உன்னுடைய தாய் என்கின்றார்கள். 2வது முறை கேட்கின்றார்கள், உன்னுடைய தாய் என்கின்றார்கள். 3வது முறை உன்னுடைய தாய் என்று விட்டு 4வது முறை உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி அறிவித்தல் கொடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் பேர் பட்டியலை கொடுக்கின்றார்கள். பேர்களை பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சஹாபி வந்து பேரை கொடுக்கின்ற பொழுது கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே இதில் நான் ஈடுபடலாமா என கேட்கின்ற பொழுது அவரை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கின்றார்கள், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கின்றாளா என்று. ஆம் என்று சொன்னபோது நீ அவரோடு போய் சேர்ந்து கொள், இதில் கலந்து கொள்ள தேவையில்லை என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தாயை அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். நாங்கள் தாயை பற்றியும் பெற்றோரை பற்றி பேசுவதை அதிகமாக செவிமடுத்திருக்கின்றோம். தாயை பற்றி சொல்கின்ற பொழுது சில பலவீனமான ஹதீஸ்களையும் நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். தாயினுடைய காலடிக்கு தான் சொர்க்கம் இருக்கின்றது என்கின்ற பலவீனமான ஹதீஸை கூட நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மன்சிலா, அந்தஸ்தில் உயர்ந்தவர்களை பற்றி பேசுவதை நாங்கள் தூரமாக்கி விட்டோம் உறவுகளே. அந்தஸ்தில் உயர்ந்தவர்தான் தந்தை. அந்த அந்தஸ்தை யாரினாலும் அடைந்து கொள்ள முடியாது, தந்தையான ஒருவரால் மாத்திரம்தான் அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் பணிவிடை செய்வதற்கு தகுதியானவர் தாய், ஆனால் அந்தஸ்தில் உயர்ந்தவர் தந்தை என்பதை மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சில ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் குர்ஆனிலும் ஹதீஸ் கிரந்தங்களில் மொத்தமாக 9 கிரந்தங்களையும் வைத்து பிரட்டி தேடினாலும் தந்தைக்கு பயன்படுத்திய வார்த்தையை வேறு எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, முதலாவது படைக்கப்பட்டவர் தந்தை.
இந்த உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்டவர் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக படைக்கப்பட்டார்கள். தந்தை தான் முதலாவதாக படைக்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்தால் அவன் வெறுமனே சாதாரண ஒரு மனிதன் தான். தாயை இழந்து விட்டால் இவர் தாயை இழந்து விட்டார் அப்படி என்று சொல்லுவோம். நண்பர்களை இழந்தால் இவருடைய நண்பர்களை இவர் இழந்து விட்டார் என்று சொல்லுவோம். அதே போன்று உறவினர்களை இழந்தால் இவருடைய உறவினர்களை இவர் இழந்து விட்டார் என்று சொல்லுவோம். ஆனால் தந்தையை இழந்தால் இவர் ஒரு அனாதை என்று சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு தடுப்பு கோலாக இருப்பது தந்தை. அவனுடைய அந்தஸ்தை இந்த பூமியில் அவனை அறிமுகப்படுத்துவதும் தந்தையாகத்தான் இருக்கின்றார். ஒருவர் தந்தையை இழந்து விட்டால் மார்க்கம் யதீம், அவர் அனாதை என்று சொல்கின்றது. அனாதையுடைய விடயத்தில் மார்க்கம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கின்றது. யார் அனாதைகளை பராமரிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தந்தையை இழந்த ஒருவரோடு யார் மிருதுவாக நடந்து கொள்கின்றாரோ, நல்ல முறையில் நடந்து கொள்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். யார் அனாதைகளுடைய சொத்தை அபகரிக்கின்றார்களோ அவர்கள் நரகத்தினுடைய நெருப்பை தங்களுடைய வயிறுகளில் நிறைத்துக் கொள்கின்றார்கள் என்று மார்க்கம் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அளவுக்கு தந்தையை உயர்த்தி மார்க்கம் சொல்கின்றது என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, தந்தையை பற்றி இந்த மார்க்கம் என்ன சொல்லி இருக்கின்றது? தந்தையினுடைய அந்தஸ்து என்ன? தாயை மாத்திரம்தானா இந்த மார்க்கம் உயர்த்தி சொல்லி இருக்கின்றது என்று இந்த இடத்தில் பார்ப்பது மிக சாலை சிறந்ததாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், ஒரு தந்தையினுடைய விடயத்தில் நாங்கள் எப்பொழுதும் சில விடயங்களில் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். தந்தை என்று வந்துவிட்டால் தந்தை என்பவருடைய இயல்பு முதலாவதாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. தந்தையினுடைய இயல்பு என்பது கண்டிப்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் விதிக்கப்படாத ஒரு விதியாக எங்களுடைய சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மகன் சாப்பிடுகின்ற பொழுதும், ஒரு மகன் விளையாடுகின்ற பொழுதும், ஆடை அணிகின்ற பொழுதும் அவனை எந்த நேரமும் நெறிப்படுத்துபவர் தந்தைதான். சாப்பிடுகின்ற பொழுதும் மகன் இப்படியா சாப்பிடுவது என்று கேட்பது தந்தைதான். ஆடை அணிகின்ற பொழுது அல்லது ஒரு ஷூவை கட்டுகின்ற பொழுது மகன் இப்படியா ஷூ கட்டுவது என்று அந்த தந்தை அந்த மகனை கண்டிக்கக்கூடியவராகவே இருப்பார். அனைத்து விடயங்களையும் பாருங்கள். உதாரணமாக, தந்தை வீட்டில் இருக்க மாட்டார், வெளியிடங்களுக்கு சென்றிருப்பார். வேலைப்பளுவின் காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது பிள்ளைகள் வீட்டில் செய்த அனைத்து செயற்பாடுகளும் மனைவியால் தந்தையிடம் முறைப்பாடு செய்யப்படும். இப்படி நடந்து கொண்டார்கள், இதை உடைத்தார்கள், இதனை வீசினார்கள் என்று தந்தையிடம் சொல்லப்படுகின்ற பொழுது தந்தை கண்டிப்பாக அந்த இடத்தில் நடந்து கொள்வார். ஏன் இப்படி செய்தீர்கள், இதனுடைய பெருமதி தெரியாதா என்று அந்த தந்தை கண்டிப்பாகவே நடந்து கொள்வார். அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கின்ற தந்தைமாரிடம் முறைப்பாடு செய்கின்ற பொழுது, மனைவிமார் பேசுகின்ற பொழுது என்ன பேசுவார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள், இந்த இடத்துக்கு சென்றார்கள், இப்படி தாமதமாகி வருகின்றார்கள் என்ற போது அந்த தந்தை போன் மூலமும் பிள்ளைகளோடு கண்டிப்பாகவே நடப்பார். மகன் இப்படி செய்யக்கூடாது, இப்படி தாமதமாக வரக்கூடாது என்று கண்டிப்பான வார்த்தைகள் தான் அந்த தந்தையிடம் இருந்து வரும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, தந்தையை பொறுத்த வரைக்கும் அன்பை வெளிக்காட்டாத ஒருவர், ஆனால் அதிக அன்பு கொண்டவர். உதாரணமாக, காணாமல் போன ஒரு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் தாய் ஓடி சென்று அந்த குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுது விடுவார். ஆனால் தந்தை அந்த இடத்துக்கு வரமாட்டார். தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும்
ஒருவருக்கொருவர் அந்த பாசத்தை பரிமாறிக்கொள்வதை பார்த்து கண் கலங்கியும் அதனை அப்படி அடக்கிக் கொண்டு அதனை ரசிக்கக்கூடியவராக இருப்பவர் தான் தந்தை என்பவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டிருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், தந்தையினுடைய கண்டிப்பு என்பது அவர்கள் முதிய வயதை அடைகின்ற பொழுதும் அது தவறி போகின்ற சில சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். வயது முதிர்ந்த தந்தை இருந்தால் அவரை நாங்கள் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டுமாக இருந்தால் அல்லது வேறு இடங்களுக்கு கூட்டிச் செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் எங்களுடைய துணை இல்லாமல் செல்ல மாட்டார். அதாவது எங்களுடைய கையை பிடித்து கொண்டு அல்லது அவர்களை நாங்கள் பிடித்து கொண்டுதான் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் கூட மகனுடைய கையை தட்டிவிட்டு சொல்லுவார், இப்படியா கையை பிடிப்பது, இப்படி பிடித்துக்கொள் என்று அந்த தந்தையினுடைய கண்டிப்பு இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரியாக மார்க்கத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், மார்க்கத்தில் பேணுதலாக இருப்பவன், என்னுடைய தந்தை இப்படி நடந்து கொண்டதனால் தான் நான் இந்த இடத்தை அடைந்திருக்கின்றேன் என்று அவன் சொல்லுவான். தந்தையினுடைய கண்டிப்பு தான் எங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும் என்பதை பார்க்கலாம். தந்தையினுடைய கண்டிப்பு இல்லை என்று இருந்தால், தந்தை இல்லாத குடும்பங்களை எடுத்து நோக்குங்கள், 100% குடும்பம் அப்படியே சீரற்று போயிருப்பதை பார்க்கலாம். தந்தையாக ஒருவர் உருவாகிவிட்டால் அவர் குடும்பத்தினுடைய கட்டமைப்பும் குடும்பத்தினுடைய நிதி வேலைகளிலும் அவர் நிர்வாகத்தில் அப்படியே முழுமையாக ஈடுபட்டு விடுவார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தந்தையை எனக்கு கீழால் இருக்கின்றார்கள், அவர்களை பார்ப்பது என்பது என்னுடைய கடமை என்று அவர்கள் நிர்வாகத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். தாய் என்பவள் வீட்டில் இருப்பதனால் அன்பினுடைய பரிமாற்றம் என்பதை அவர்களுக்கு மத்தியில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். தந்தையிடம் ஒரு பரிந்துரை செய்வதாக இருந்தாலும் பிள்ளைகள் தாயினூடாகத்தான் செய்வார்கள். தந்தையினுடைய அன்பை அவர்கள் கண்டுகொள்வது கிடையாது. தந்தையினுடைய கண்டிப்பு மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். இந்த கண்டிப்பு தான் ஒரு மனிதனை சீரான மனிதனாக மாற்றுகின்றது என்பதை திருமறை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இது முதலாவது விடயம். இரண்டாவது, அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் அல் வாலிது அவ்ஸத் அப்வாபில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய நடுவாயில் தந்தை. உங்களுடைய தந்தையூடாகத்தான் சொர்க்கத்தினுடைய நடுவாயலை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். உங்களுடைய தந்தைதான் நீங்கள் சொர்க்கம் நுழைவதற்கு காரணியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி வலதன் வ ஸௌஜ். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மனைவியும் இருக்கின்றார். ஆனால் என்னுடைய தந்தை என்னுடைய செல்வத்தில் இருந்து அதிகமாக எடுத்துக்கொள்கின்றார், என்னுடைய செல்வம் அழிந்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது என்று தந்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறைப்பாடு செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தந்தையை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். தந்தையை அழைத்து வருகின்றார். அழைத்து வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக். நீயும் உன்னுடைய சொத்தும் உன்னுடைய தந்தைக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ். உன்னுடைய தந்தை இல்லை என்றிருந்தால் நீயும் இல்லை, உன்னுடைய சம்பாத்தியமும் இல்லை. ஆகவே அன்த வ மாலுக்
லி அபிக், நீயும் உன்னுடைய சொத்தும் உன்னுடைய தந்தைக்குரியவர்கள், அவர் எவ்வளவுதான் எடுத்தாலும் அது தவறு கிடையாது என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய உறவுகளே, உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம் என்னவென்று தெரியுமா? நாங்கள் தந்தை முதிய வயதை அடைந்து விட்டால் அவருக்கென்று ஒரு கொடுப்பனவை கொடுப்போம். உண்மையிலேயே அந்த தந்தை அதை தேவையுடையவராக இருக்க மாட்டார். நாங்கள் கொடுக்கின்ற பொழுது மகன் தருகின்றார் என்று அப்படி எடுத்துக்கொள்வார். ஆனால் சில நேரம் அந்த தந்தை அதிகமாக கேட்டுக்கொள்வார். மகன் எனக்கு இப்படி வேணும் அப்படி என்று கேட்கின்ற பொழுது அந்த பெற்றோரோடு அந்த தந்தையோடு அந்த மகன் நடந்து கொள்கின்ற விடம் என்னவென்று தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் நான் தருகின்றேன் தானே, இது உங்களுக்கு போதாதா, இன்னும் வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாத உறவுகளே. தந்தைக்கு அடுத்ததுதான் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் ஆடை எடுக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும் என்று எடுத்துக்கொள்கின்றோம். எனக்கு என்னுடைய மனைவிக்கு இது பிடிக்கும் என்றெல்லாம் நாங்கள் தேர்வு செய்ததன் பிறகு தாயும் தந்தைக்கும் வேண்டும் என்று ஏதோ ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு சென்று கொடுக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இறுதியான தேர்வாக எங்களுடைய தந்தை இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தந்தை கடமை என்கின்ற ஒரு இடத்தில் நிற்கின்ற பொழுது, நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்று அந்த தந்தை கடமை என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது முதலாவதாக தேர்வாக உங்களைத்தான் தேர்ந்தெடுத்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு இது கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை நீ செய்ய வேண்டும் என்று முதலாவது தேர்வு அவருக்காக உங்களுக்காக வேண்டி இருந்தது என்பதை பார்க்கலாம். இறுதியாக தனக்கு இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அது பிள்ளைகளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்ற தந்தைமாரை நெற்றியில் முத்தமிட தவறுவோமாக இருந்தால் நாங்கள் சொர்க்கம் நுழைய முடியாத உறவுகளே. நாங்கள் பார்க்கலாம், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் உஹத் யுத்தத்தில். உஹத் யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்னால் மகனை அழைக்கின்றார்கள், உட்கார வைக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். தந்தையும் மகனும் பேசிக்கொள்கின்றார்கள். மகனே, குடும்பத்தில் சிறியவனாக இருக்கின்றாய், ஆனால் உன்னிடம் பொறுப்புகள் அதிகமாக ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. நாளைய தினம் நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றேன். நான் அந்த யுத்தத்தில் ஷஹீதாகி விடுவேன், மீண்டும் நான் திரும்பி வர மாட்டேன். நான் திரும்பி வரவில்லையாக இருந்தால் உனக்கு 6 சகோதரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். என் மீது கடன் சுமை இருக்கின்றது, அது உன்னுடைய சுமையாக மாறும் என்று சொல்லிவிட்டு யுத்தத்துக்கு செல்கின்றார்கள். யுத்தத்தில் ஷஹீதாகின்றார்கள். தந்தையினுடைய பொறுப்பை அப்படியே சுமந்து கொள்கின்றார்கள் தோளில். யுத்தம் முடிந்து செய்தி வருகின்றது, தந்தை இறந்து விட்டார்கள் என்கின்ற பொழுது உடைந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை சில பேரீச்ச மரங்களை விட்டு சென்றிருக்கின்றார். அந்த பேரீச்ச மரங்களிலிருந்து என்னுடைய கடனை அடைக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னபோது, கொண்டு வாருங்கள் என்கின்றார்கள். பேரீச்சம்பழங்களை கொண்டு வாருங்கள் என்கின்றார்கள். கொண்டு வந்து குவிக்கின்றார்கள். ஒரு யகூதி வருகின்றான். வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் பிடித்து என்னுடைய கடனை தந்துவிடு என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யகூதியோடு பேசுகின்றார்கள், கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், அந்த கடனை அடைத்து விடுகின்றோம், கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டபோது அந்த யகூதி மறுத்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் பிடிக்கின்றார்கள். அப்படியே வலம் வருகின்றார்கள்.
எல்லோரிடமும் சென்று பரிந்துரை பேசுகின்றார்கள். இவருடைய தந்தை மரணித்து விட்டார், இவருக்கு சுமை அதிகமாகிவிட்டது, கடனை கொஞ்சம் தாமதமாக்குங்கள், கடனிலே இருந்து இவருக்கு விடுதலை கொடுங்கள், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரிடம் பேசி வந்ததன் பிறகு அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சம் நிறை அதிகரிக்கின்றது. சிலர் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள். அதிலிருந்து தந்தையினுடைய கடனை மகன் அடைத்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய தினம் எங்களுடைய பிள்ளைகள் இப்படி வளர்க்கப்பட்டிருக்கின்றார்களா? தந்தைக்கு கடன் என்கின்ற பொழுது மகன் அந்த கடனையும் மறந்து அதிகபட்சமான செலவீனங்களை தன்னுடைய தந்தையிடம் இருந்து எடுக்கின்ற பொழுது அந்த தந்தையினுடைய சுமை அவருக்கு விளங்கவில்லையாக இருந்தால், அந்த தந்தையினால் அவர் ஒழுங்கான முறையில் பயிற்றுவிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துப்பட்டு மகனுடைய மடியில் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதி தருவாய் ஒவ்வொருவரும் வந்து பஷாரா சொல்கின்றார்கள், நன்மாராயம் சொல்கின்றார்கள். உமரே, நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள் என்றெல்லாம் ஆறுதல் சொல்கின்றார்கள். மகனுடைய மடியில் தந்தை படுத்துக் கொண்டிருக்கின்றார். மகனோடு பேசுகின்றார். மகனே, என் மீது எவ்வளவு கடன் சுமை இருக்கின்றது என கேளுங்க, பாருங்கள் என்று சொல்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையினை அப்படியே தூக்கி பிடிக்கின்றார்கள். பிடித்து கணக்கீடு செய்கின்றார்கள். 86,000 திர்ஹம் கடன் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது 86,000 திர்ஹம் கடன் இருக்கின்றது. மகனை பார்த்து சொல்கின்றார்கள், மகனே, பைத்துல் மாலில் இருந்து நான் எடுத்தது கிடையாது, நான் மற்றவர்களுக்கு செலவழித்திருக்கின்ற என் பைத்துல் மாலில் இருந்து எடுத்தது கிடையாது. மகனே, என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய குடும்ப உறவினர்களிடம் மாத்திரம் கேட்டுக்கொள். அவர்களிடம் இருந்து போதிய அளவு கிடைக்கவில்லை என்றிருந்தால் எங்களுடைய குலத்தாரிடம் கேட்டு அதனை நிறைவேற்றிவிடு. அதுவும் முடியவில்லையாக இருந்தால் உன் மீது அது கடமையாகி விடுகின்றது. உன்னுடைய தந்தை சொர்க்கம் நுழைவதா இல்லையா என்று உன்னுடைய கையில் இருக்கின்றது என்று அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, சொர்க்கத்தில் மாளிகையை பார்த்துவிட்டு வந்து உங்களுடைய மாளிகையை நான் கண்டேன் என்று சொன்ன ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு நன்மாராயம் கூறினார்கள். நீங்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள். நீங்கள் பேசினால் அல்லாஹ் பேசுவது போன்று இருக்கின்றது என்று சொன்னார்கள். உங்களை கண்டால் ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்று சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு அவ்வளவு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சஹாபி இறுதியாக மகனிடம் சொல்கின்றார், நான் சொர்க்கம் நுழைவதாக இருந்தால் என்னுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் மகனே என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தந்தை எங்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். எங்களுடைய தந்தையினுடைய அந்தஸ்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால், அவர்தான் சொர்க்கத்தினுடைய நடுவாயல் என்று புரிந்து கொள்வோமாக இருந்தால், அவர் எங்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அது சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று தெரியுமா? தந்தை அழைத்தால் நாம் யா அபவை லப்பைக், தந்தையே என்ன என்று சத்தம் போட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விடம் தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார்கள் செய்வார்கள். தந்தை அழைத்ததற்கு சத்தமிட்டு விட்டேனே, அவருடைய சத்தத்தை விடவும் என்னுடைய சத்தம் உதைந்து விட்டதே என்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அந்த தந்தையினுடைய அந்தஸ்தை தனியாக புரிந்து வைத்திருந்தார்கள். உறவுகளே, இதைத்தான் மார்க்கம் எங்களிடம் விரும்புகின்றது. தந்தையினுடைய அந்தஸ்து எந்த மகனிடம், எந்த மகனுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்படவில்லையோ அந்த மகன் சொர்க்கம் நுழைவது கடுமையான ஒரு விடயமாக மாறிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நானும் நீங்களும் உங்களுடைய சொத்தும் உங்களுடைய தந்தைக்குரியது.
அவர் எவ்வளவுதான் கேட்டாலும் மனமாற கொடுங்கள் உறவுகளே. அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்றிருந்தால், இந்த உரையை கேட்கின்ற பொழுது என்னுடைய தந்தை உயிரோடு இல்லையே, நான் இப்படி செய்திருக்கலாமே என்று ஆசைப்படுபவர்கள் கண் கலங்கியே ஆகுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கேட்டவற்றை நடத்தி நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஹில் முர்சலீன் வ ஆலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்திதான் அத்யபு மா யஅகுலு ரஜுலு மின் கஸ்பிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து சாப்பிடுவதுதான் அவனுக்கு மிகவும் தூய்மையானது. வமின் கஸ்பிஹி வலதுஹு, அவனுடைய சம்பாத்தியத்தில் உள்ளதுதான் அவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தந்தையை மதிக்க வேண்டும், தந்தையினுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டினார்கள். நாங்கள் சம்பாதிக்கின்றோம், அந்த சம்பாத்தியத்தில் இருந்து உண்ணுகின்றோம் என்றால் அதுதான் மிகச்சிறந்த ஹலாலான உணவு. அத்யபு, மிகவும் மிக தூய்மையான உணவு. அப்படியான சம்பாத்தியத்தில் உள்ளதுதான் ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் மக்காவுக்கு வருகின்றார்கள். ஒரு நாட்டுப்புற அரபி வெறுமேலோடு நடந்து வருகின்றார், கடும் வெயில். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து அவர்களுடைய ஆடையை கலட்டி அப்படியே அவருக்கு அணிவிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த விலை மதிப்புமிக்க கேடயத்தை அப்படியே தூக்கி அவர்களிடம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் வந்த குதிரையில் அவரை ஏற்றி அப்படியே கண்ணியப்படுத்தி அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு வந்து அவர் செல்கின்ற இடம் வரைக்கும் நடந்து வருகின்றார்கள். பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அப்துல்லா இப்னு உமர் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். அவரை வழி அனுப்பிவிட்டு வந்தபோது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், இவர்கள் நாட்டுப்புற அரபிகள், இவர்களுக்கு அற்பமான ஏதாவது ஒன்று கொடுத்தால் திருப்தி அடைந்து விடுவார்கள். இவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டுமா? கேடயம் கொடுக்க வேண்டுமா? ஆடை அணிய வேண்டுமா? அவர்களுக்கு உங்களுடைய குதிரையை கொடுத்து அனுப்ப வேண்டுமா? அவர்களுடைய அந்தஸ்தை விட உயர்ந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கின்றீர்களே என்ற போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர். இந்த வார்த்தை தந்தைக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இன்ன அபர்ரல் பிர் அன் தஸில உத்த அபி. உன்னுடைய தந்தை யாரோடு உறவு வைத்திருந்தார்களோ அந்த உறவினர்களை கவனிப்பது என்பது நீங்கள் செய்கின்ற அனைத்து நன்மையான காரியங்களையும் விட உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பயன்படுத்துகின்ற பொழுது பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று பயன்படுத்துகின்றான். ஆனால் அதைவிட உயர்ந்த வார்த்தை தான் இன்ன அபர்ரல் பிர். நீங்கள் செய்கின்ற உபகாரங்களில் மிகச்சிறந்த உபகாரம் உங்களுடைய தந்தை யாரோடு உறவை வைத்திருக்கின்றாரோ அவர்களை சேர்ந்து நடத்தல் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, சிலர் தந்தை மரணித்து விட்டால் தந்தையினுடைய மரணத்தோடு அவருடைய குடும்ப உறவுகள் அப்படியே துண்டிக்கப்படுவதை பார்க்கலாம். தாயினுடைய உறவுகள் பேணப்படும், தந்தையினுடைய உறவுகள் பேணப்படுவது குறைவு என்பதை நாங்கள் பார்க்கலாம். தந்தையினுடைய நண்பர்களை நாங்கள் சந்தித்திருப்போமா? தந்தையினுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தியிருப்போமா? நாங்கள் பார்க்கலாம், சில பெண் குழந்தைகள் குறிப்பாக சொல்லி காட்டிய வேண்டும் உறவுகளே,
தந்தையினுடைய மரணத்துக்கு பிறகு அல்லது தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுது தந்தையை தேடி அவருடைய நண்பர் வருவார். வருகின்ற பொழுது அந்த பெண் பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற வார்த்தை அவர்களை நரகத்துக்கு இட்டுச் செல்வதற்கு காரணியாக மாறுகின்றது. உறவுகளை சொல்லுவார், வந்து விட்டார்கள், இனி நான் தான் பாடுபட வேண்டும், அவர்களுக்கு அது கொடுக்க வேண்டும், இது கொடுக்க வேண்டும். அவர் இப்படி கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு வேறு வேலை கிடையாதா என்று சத்தமிட்டு சொல்லிவிடுவார்கள். சுபஹானல்லாஹ். உறவுகளே, யார் இந்த வார்த்தையை உங்களுடைய தந்தைக்கு பயன்படுத்தி இருக்கின்றீர்களோ அவர்களுடைய நெற்றியில் முத்தமிடுங்கள், அவர்களுடைய கால்களை அப்படியே ஊண்டிவிடுங்கள், அவர்களை தோளோடு சுமந்து கொள்ளுங்கள். தந்தையை மதிக்காத எந்த பிள்ளைகளும் இந்த உலக சிறந்தவர்களாக இருக்க முடியாது. சொர்க்கத்தினுடைய நடிவாயலை யாருமே அடைய முடியாது. தந்தை இல்லாத பொழுது அவர்களுடைய தருணம் உங்களுக்கு தெரிய வரும். உறவுகளே, என்னுடைய தந்தையினால் தான் இந்த அந்தஸ்தை நான் நடந்து கொண்டேன், என்னுடைய தந்தையினுடைய பொருளாதாரம் தான் என்னை இந்த இடத்துக்கு வளர்த்து விட்டிருக்கின்றது என்று பேசுகின்ற நீங்கள் எப்பொழுதாவது உங்களுடைய புதிய வாகனத்தில் உங்களுடைய தந்தையை நீங்கள் அழைத்து சென்றிருக்கின்றீர்களா? ஒரு வாகனம் எடுப்பீர்கள், அந்த வாகனத்தில் உங்களுடைய தந்தையை ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கின்றீர்களா? குறைந்தது நீண்ட தூர பயணம் போய் வந்து தந்தையினுடைய நெற்றியில் முத்தமிட்டிருக்கின்றீர்களா? தந்தை ஏலாத வழியில் நடந்து வருகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது அவருடைய காலை ஊண்டி விட்டிருக்கின்றீர்களா? உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஹத்தா பலக அஷுத்த வ பலக 40 சனா. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதன் 40 வயதை அடைந்த போதுதான் அவனுடைய தந்தையினுடைய உண்மையான பெருமதியை அவன் உணர்ந்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தையும் மகனையும் தான் பேசி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள், ஆசரை பார்த்து சொல்கின்றார்கள், தந்தையே சிலை வணங்காதீர்கள், ஷைத்தானுடைய செயற்பாடு அப்படி என்று சொன்னபோது தந்தை சொல்கின்றார், இந்த மக்களோடு சேர்ந்து நான் உனக்கு கல்லால் எறிவேன் என்று சொல்கின்றார். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கால சலாமுன் அலைக், என்னுடைய தந்தையே அல்லாஹ்வினுடைய அருள் உங்களுக்கு உண்டாகட்டும், லஅஸ்தக்ஃபிரன்ன லக, அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக வேண்டி தௌபா செய்வேன் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் முஷ்ரிக்காக இருந்தாலும் அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அவருக்காக வேண்டி நாங்கள் தௌபா செய்ய முடியாது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அவருக்கு நீங்கள் தௌபா செய்ய முடியாது இப்ராஹிமே என்கின்றார்கள். அழுகின்றார்கள். மஹ்ஷரில் எல்லோரும் ஆடை இல்லாமல் நிற்போம். உறவுகளே, கால்களில் பாதணிகள் இருக்காது. சூரியன் அவ்வளவு உஷ்ணமாக அடித்து கொண்டிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆடையை அணிந்து கொண்டு வருவார்கள். தந்தை நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்னை நீ எல்லோரும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இழிவுபடுத்த மாட்டாய் என்று எனக்கு வாக்களித்தாய். என்னுடைய தந்தை யா ரப் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். தந்தையினுடைய அந்தஸ்தை உணர வேண்டும் உறவுகளே. மஹ்ஷரில் நின்று கொண்டு முதலாவது ஆடை அணிவிக்கப்பட்ட போதும் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அவர்கள் பேசுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கட்டளையை யார் மீறினார்களோ அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன் என்று சொல்லுவான். அவர்களுக்கு முன்னிலையிலேயே ஆசர் நரகத்தில் வீசப்படுவார் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய உறவுகளே, தந்தையினுடைய பிரார்த்தனை எங்களை நேர்வழிப்படுத்தக்கூடியது. தந்தையினுடைய கண்டிப்பு எங்களை நேர்வழிப்படுத்தக்கூடியது. தந்தையை மறந்து தந்தையை கேவலமாக பார்ப்போமாக இருந்தால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு செல்வதற்குரிய வழியை இலகுவாக்கி வைத்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். மரண தருவாயில் இருந்தாலும் தந்தையினுடைய நெற்றியை மறந்து விடாதீர்கள் உறவுகளே. முத்தமிடுங்கள், அவர்களோடு உட்கார்ந்து பேசுங்கள். அவர்கள் காண்கின்ற இன்பத்தை உண்மையிலேயே நாங்கள் கண்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் இலகுவாகிவிடும் உறவுகளே. நாங்கள் ஆடைகள் எல்லாம் எடுத்து கொடுத்து தந்தையிடம் வந்து சொல்லுவோம், தந்தையே இந்த ஆடையை தாய்க்கு எடுத்து கொடுத்திருக்கின்றேன் என்கின்ற பொழுது அந்த தந்தையிடம் 2 ஓட்டங்கள் இருக்கும். ஒன்று என்னவென்று தெரியுமா? என்னுடைய மகனுடைய சம்பாத்தியத்தில் என்னுடைய மனைவிக்கு ஆடை எடுத்து கொடுக்கின்றான், நான் கடமையாக இந்த ஆடைகளை எடுத்து கொடுத்த தருணத்தை அவன் மறந்து விட்டான் என்று அந்த தந்தையினுடைய உள்ளத்தில் ஓடும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த தந்தையோடு, தந்தையே நீங்கள் கடமையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஆடை எடுத்து தந்தீர்கள், அதற்கு இது சமனாகாது என்று சொல்லி பாருங்கள். அவர்களுடைய உள்ளம் பூரிப்படையும். பூரிப்படைந்தால் சொர்க்கத்தினுடைய நடுவாசலை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்து விட்டுவோம் உறவுகளே. அந்த சுவனத்தினுடைய நடுவாயலை எப்பொழுதும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.